எப்பா நான் ஐயர்கிட்ட பேசிட்டேயா, ஐயர்னு சொல்லிட்டாரு, நான் இதெல்லாம் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டாரு. ஆனா அலங்காரம் எல்லாம் நம்மளால பண்ண முடியாதுங்க, முதல்ல மாதிரி நமக்கு உட முடியறது இல்ல, நீங்களே ஆள் வச்சு பண்ணிக்கங்கன்ட்டாரு. நானும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆள் யாராவது இருந்தா கேட்டேன். அவங்களுக்கே அங்க தெரிஞ்சவங்களா இருக்காங்க அப்படின்னாரு. சரி அப்ப அவங்களே வர சொல்லிருங்க, எம்பிட்டு கேட்கறாங்களோ கூலியை நாங்க கொடுத்துட்றோம், செய்ய வேண்டியதை செஞ்சிருங்கன்னு சொல்லிட்டேன். ஏன் தாத்தா அப்ப முதல்ல சொல்லியிருந்திருக்கலாம்ல அவங்க, நானாவது அங்க நிறைய இன்ஃபுளுசர்லாம் இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்டு அந்த மாதிரி நான் ஆள் எதுவும் செட் பண்ணியிருப்பேன்ல. என்னப்பா பேசிட்டு இருக்க, என்ன பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு எப்படி கல்யாணம் பண்ணணும்ன்றது எங்களுக்கு தெரியும். இத்தனை வருஷம் நாங்க வீட்டுல யாருக்கும் கல்யாணம் பண்ணாம இல்ல, உங்க அத்தைக்கா இருக்கட்டும் உங்க அப்பாவுக்கு இருக்கட்டும் நாங்க தான் பண்ணி வச்சோம். நீ அவசரப்படுறதுக்குலாம் நாங்க எதுவும் பண்ண முடியாது. மாமா எதுக்கு மாமா கல்யாண மாப்பிள்ளை போய் இந்த நேரத்துல திட்டிட்டு இருக்கீங்க? இல்ல மாப்பிள்ள, நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், பெருசா பண்ணணும் அவ்வளவு இதா பண்ணணும்னு நாங்க அம்பிட்டு ஆசைப்பட்டோம். ஆனா உன் ஆசைப்படி எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு தானே நாங்க எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போய்கிட்டு இருக்கோம். பொண்ணு வீட்டுலதான் ஒன்னும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு பார்த்தா நீயும் புரிஞ்சுக்காம பேசினா எப்படி? எல்லாம் எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியாம ஒன்றும் இல்ல, எல்லா வீட்லயும் கல்யாணம் நடந்திருக்குது, நாங்களும் எல்லா கல்யாணத்தையும் நடத்தி தான் வச்சிருக்கிறோம். என்னைக்கும் எதுல அவசரப்படுறதா இருந்தாலும் கல்யாண விஷயத்துல அம்பிட்டு அவசரப்படக்கூடாது. அது எங்க போய் முடியும்னு கூட தெரியாது. ஒழுங்கா பொறுமையா இருங்க. அவசரப்பட்டு கல்யாணம் பண்ண வேண்டியது, அப்புறமேட்டுக்கு அவசரப்பட்டு டைவர்ஸ் பண்ண வேண்டியது. மாமா என்ன மாமா, நீங்க போய் பெரியவர், நீங்க போய் இப்படி பேசினா எப்படி? இல்ல மாப்பிள்ள, அவசரமே இருக்கக்கூடாது, எந்த ஒரு விஷயத்திலயுமே நின்று நிதானமா யோசிச்சு பண்ணணும். இதுவே நானா இருக்க போய் இவ்வளவு அமைதியா பேசிக்கிட்டு இருக்கேன், உன் கல்யாண விஷயத்துல சம்மதிச்சு உன்னோட ஆசைக்காக எல்லாம் இறங்கி வந்து நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா உங்க அப்பாவி மட்டும் உயிரோட இருந்திருந்தா இதுக்கெல்லாம் சம்மதிக்கவே மாட்டான், தெரியுமா? நீ அத்தை பிள்ளைய தான் கட்டணும்னு சொல்லிட்டு ஒரே முடிவா நின்று இருப்பாங்க. அவ்வளவு தூரம் நாங்க இறங்கி வரும்போதே நீ இவ்வளவு பேசுற, என்ன ஒரு அம்மானு ஒரு மரியாதை இல்ல, அவங்களையும் அப்படி பேசுற. உங்க அம்மா எல்லாம் இந்த வீட்டுக்காக எப்படி செஞ்சிருக்கா தெரியுமா? அந்த பிள்ளைல சாதாரண நினைச்சுக்கிட்டு இருக்காத. இன்ன வரைக்கும் உங்ககிட்ட நாங்க ஏதாவது கஷ்டம் நஷ்டம்னு ஏதோ சொல்லியிருக்கோமா, இல்ல காசு பணம் தான் எதிர்பார்த்திருக்கோமா? 10 ரூபாய் இன்னும் கூட உங்ககிட்ட இருந்து நாங்க வாங்கினது கிடையாது. அப்படி பார்த்துட்டு இருக்கும் போதே நீ இவ்வளவு பேசுற, இன்னும் ஒண்ணுமே பண்ணாம இருந்தோம்னா நீ எப்படி எல்லாம் பேசுற? நீங்களும் அமைதியா இருக்கீங்க, ஏதாவது சொல்லுங்க மச்சான். இல்ல மச்சான், நம்ம தான் பேச முடியல, அவராவது பேசட்டும். மச்சான் அட வாங்க தம்பி, வாங்கம்மா, வா வா வா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும்பா, நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஏன் நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். என்ன நேத்தே வாங்கன்னு சொன்னா இப்பதான் வாரீங்க? நம்ம வீட்டு விசேஷத்துக்கு இப்படி லேட்டா வந்தா நல்லாவா இருக்குது? முன்னாடியே வரது இல்லையா? இல்லனே, கடை வேலைனே, அதான். அதுவும் இல்லாம வீட்டுக்கு வேற பூசறதுக்கு வேற ஆள் வரேன்னாங்க, அப்புறமேட்டுக்கு வரலையா, அந்த பையனுக்கு வேற குழந்தை பிறந்துட்டுன்னு, அதனால இதாயிடுச்சுண்ணே. இல்லைன்னா நாங்க வந்திருப்போம். யாரு? நம்ம வர்கீஸுக்கா? ஆமா மச்சான், வர்கீஸுக்கு தான், பொம்பளை புள்ள. சரி 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 சரி, அவனுங்களை எல்லாம் சின்ன பிள்ளைகளை பார்த்தது, இப்ப அவனுங்களுக்கு ஒரு பிள்ளையா? சரி நல்லா இருக்காங்க நம்ம ரெண்டு பேரும். ஆமா, நீ ஊர் பக்கம் வந்தா தானே, ஊர் பக்கமே வர மாட்டேங்கிற, அப்புறம் பேசுற பாரு பேச்சு. நான் வரேன் வரேன் வரேன், என்ன அவசரம், வரேன். எத்தனை வருஷம் கழிச்சு வயசானதுக்கு அப்புறமா? என்ன மச்சான் ஊர் பக்கமே வரமாட்டேன்ட்டீங்க, 10 வருஷம் ஆகி போச்சு. வருவோம் மச்சான், வருவோம் வருவோம், என்ன அவசரம், பொறுமையா வருவோம். எங்க அண்ணியும் அக்காலாம் காணா? பொண்ணை பரிசு போட்டு கூட்டிட்டு வந்தாச்சு, காலையில நிச்சயம் முடிச்சிட்டோமா. இப்ப நைட்டு நம்ம வீட்டுல தங்க வைக்க கூடாது, வெளியில எங்கேயாவது தங்க வச்சிருவோம்னு சொல்லிட்டு தான் இங்க பக்கத்துல நம்ம தெரிஞ்ச பிள்ளை வீட்டுல தங்க வச்சிருக்கோம். அதனால அவங்க 2 பேரும் அங்க போயிருக்காங்க. ஓ சரி சரி, வீடு எங்க? அங்கெல்லாம் ஒண்ணு வேணாமா, அவங்க போயிட்டு வருவாங்க, நீங்க வாங்க உள்ள வாங்க. டேய் தம்பி, அவங்களுக்கு போன் போட்டு வர சொல்லியா, அந்த பிள்ளைகளுக்கு காப்பி தண்ணி வைக்கிறதுக்கு. ஆமா, இப்ப எதுக்கு அவங்கள அங்க கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க? அவங்களே ஏதாவது ஒரு வேலை வெட்டியை பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அதான் நான் வந்துட்டேல, நான் பாத்துக்கிறேன். அதுக்குன்னு இல்லம்மா, கல்யாண வீட்டுக்கு வந்துட்டு நாங்க தான் இங்கே வேலை பார்க்கணும், அவங்க எனக்கு வேலை பார்க்க கூடாது. நம்ம வீட்டுல என்ன பால் பாக்கெட் இருக்கா, இல்லை வாங்கிட்டு வரட்டுமா? எல்லாமே உள்ள ஃப்ரிட்ஜில் வாங்கி போட்டுக்குமா. சரி மாமா. மற்றவங்க யாரும் வருவாங்களா, இல்லை நம்ம மட்டும்தானா? கொஞ்சம் சேர்த்து வைங்க, யாராவது போறவங்க வரவங்க வேணா வந்துட்டு போவாங்க. சரிங்க மாமா, கொடுங்க, நான் போய் பைய உள்ள வச்சிடறேன். ஏமா என்னோட கையில் பரு உள்ள இருக்குது, மாப்பிள்ளை எடுத்து மாத்திக்க சொல்லு. போங்க மாப்பிள்ளை, போய் கையில மாத்திட்டு வந்துருங்க. சரிங்க மச்சான். பார்த்துக்கடி சரியா, நாங்கள் அப்புறமேட்டுக்கு சாப்பாடுலாம் எடுத்துட்டு வரோம் சரியா? ஏண்டி நம்ம வீட்டில் என்ன இங்கே சோறு குழம்பு இல்லாமல் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கியா? ஏன் எங்கள் வீட்டுக்கு வந்த சொந்தக்காரவளை நாங்கள் பார்க்க மாட்டோமா? என்னமோ இவ சோறு கொண்டு வராளாம், குழம்பு கொண்டு வராளாமா. இங்கே பாரு, நீ கம்முன்னு உன் வேலையை பார்த்துட்டு போங்க, நாங்கெல்லாம் பார்த்துக்குறோம். இல்லைம்மா, உனக்கு எதுவும் சிரமம் கொடுக்கக்கூடாதுல்ல. இதில் என்ன நீ சிரமம் இருக்குது? அதெல்லாம் எனக்கு ஒரு சிரமமும் கிடையாது. நம்ம வீட்டு கல்யாணம், நாங்கள் இதை கூட பண்ண மாட்டோமா? நாங்கள் அங்கேயே தங்க வச்சிருப்போம்மா. ஆனால் அப்படி வைக்கக்கூடாதுன்னு வேற பெரியவங்களாம் சொல்லிட்டாங்களா, அதனால தான். சரிக்கா சரிக்கா, அதனால என்ன? எங்க அங்கே ஊர்லேருந்து யாரெல்லாம் வரலையா உங்களுக்கு? வருவாங்க வருவாங்க, வராமல் எங்கே போகிறாங்க? அவங்கெல்லாம் வந்துட்டு விருந்தாளி, அதனால வந்துட்டு தான் போவாங்க. சரி சரி விடுங்க, வேலைன்னா வரமாட்டாங்க, விருந்து வைக்கிறோன்னா வந்து நிற்பாங்க. எல்லா வீட்லேயும் அப்படித்தான்.
சரி எல்லாரும் உட்காருங்க, எல்லாத்துக்கும் நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். அட இல்லடி, அங்கே போட்டதெல்லாம் போட்டபடியே கிடக்குது வேலையெல்லாம். நாங்கள் ஒன்றும் வேலையும் செய்யலை, ஒன்றும் செய்யலை. இங்கே பொண்ணை கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு தான் இனி அங்கே போய் வேலை கிடக்குது. அங்கே 4 ஆம்பளைங்க என்னத்தை பண்ணுவாங்க? அதுவும் இல்லாமல் ஊர்லேருந்து என் நாத்தனார் என் தம்பியெல்லாம் வராங்க. அவங்களுக்கெல்லாம் போய் சமைக்கணும், பசியோடு வருவாங்க, சாப்பாடெல்லாம் செய்யணும்ல. ஓ சரி சரி சரி. மடி நீயும் உலையெல்லாம் ஒன்றும் வச்சு ஆக்கிட்டுலாம் இருக்க வேணாம், அங்கே ஆக்கும் போதே நாங்கள் சேர்த்து ஆக்கிடுறோம். அட வேணாங்க்கா, இங்கே நான் சமைச்சுக்கிறேங்க்கா, இதில் என்ன இருக்கு? அட இதில் என்னம்மா இருக்குது? நாங்கள் அங்கே சேர்த்து ஆக்கிடுறோம், நீ அது இதுன்னு செஞ்சுக்கிட்டு இருக்க வேணாம். சரிக்கா, சரி அப்போ நாங்கள் வரோம். பார்த்துருங்க சரிங்களா? ஏதாவது தேவைன்னா ஃபோன் பண்ணுங்க. சரிங்க சரிங்க, நாங்கள் கூப்பிட்றோம். சரி அப்போ நாங்கள் வரோம். போயிட்டு வாங்க. எவாடி ஆனந்தி, சொல்லுங்க. சரிம்மா போயிட்டு வரோம். சரிங்க அத்தை. ஐயோ நான் அத்தை இல்லை, அம்மா. இப்பதானே பழகி இருக்கா, இனி போக போக உறவு முறையில கத்துக்குவா. இதில் என்னங்க இருக்குது? இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் நம்ம சொந்த மந்தத்தோட எங்கேயும் கூட்டிகிட்டு போகிறதில்ல, பழக்க விடுறதில்ல. அதனால உறவுகள்னாலே என்னென்னு தெரியறதில்ல. இப்படியெல்லாம் அங்கே இங்கேன்னு பழகினா தானே இதுதான் நம்ம குடும்பம், இதுதான் பெரியப்பா மக்க, இதான் சித்தப்பா மக்க, இதான் தாத்தா மக்கன்றது தெரியும். விடுங்க விடுங்க, அதனால என்ன போக போக கற்றுக்குவா. சரி நாங்கள் வாரோம். சரி வாரோம். உங்களுக்கு எதுவும் தேவைன்னா கூப்பிடுங்க சரிங்களா? சரிங்க சரிங்க, நான் இங்கே தான் வெளியே தான் இருப்பேன், எதுனாலும் கூப்பிடுங்க. ஏண்டி பரவாயில்லடி, நல்லா பார்க்குறாங்க வைக்கிறாங்கடி. நான் கூட என்னமோன்னு நினச்சேன். ஆமாம்மா. பரவாயில்ல, நம்ம நிரஞ்சன் தம்பி என்ன, அவங்க குடும்பம்லாம் பரவாயில்லதான், அவங்க அம்மா தான் கொஞ்சம் சிடுமூஞ்சி போல இருக்குது. அம்மா இப்போதாம்மா போகிறாங்க, நீ வாயை வச்சுட்டு கம்முன்னு இரு, காதில் இது விழுந்துட போகுது. நான் என்னடி தப்பாவா சொன்னேன்? இங்கே பாரு, வந்த இடத்துல எப்படி பேசணுமோ அப்படி பேசு, லூசுத்தனமாக எதுவும் பேசி வச்சிட்டு இருக்காத. அதுவும் இல்லாமல் நிரஞ்சனுக்கு மட்டும் நீ இப்படியெல்லாம் பேசுறது தெரிஞ்சுது, அப்புறம் அம்புட்டு தான். அவனுக்கு என்றைக்குமே அவன் குடும்பத்தில் யாரையும் பற்றி ஒரு வார்த்தையும் சொல்லக்கூடாது. சொன்னான்னா அவனுக்கு கொஞ்சமாவது கோவம் வந்துடும். நேற்று நீ வாயை வச்சுட்டு கம்முன்னு இருக்காமல் உங்கள் அத்தைக்கு செய்யாத, ஆட்டுக்குட்டிக்கு செய்யாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவன் கோவம் உள்ளே இருந்தாலும் வெளியே காட்டிக்காமல் இருந்துட்டான். நீ பாட்டுக்கு எதையாவது ஒன்று வளரி விட்டு போயிடாத. ஆத்தடியாத்தா, நீ என்னடி கல்யாணத்துக்கு முன்னாடியே கட்டுன போகிற குடும்பத்துக்கு இப்படி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தெரிகிறவ? இப்படி சப்போர்ட் பண்ணுறவளையெல்லாம் நான் எத்தனை காலத்துக்கு பார்த்துருக்கேன். நீ வேற இப்படிதான் மாமியார அம்மா அம்மான்னு வாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் நீ யாரு அப்படின்னு கேட்பாங்க. இதெல்லாம் நாங்கள் போக போக பார்த்துக்கிறோம். உனக்கு எம்புட்டு திமிரு இருந்துச்சுன்னா உங்ககிட்ட காசு வாங்கணும்னா உங்ககிட்ட நாங்க கெஞ்சுக்கிட்டு தெரியணுமா? கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த வயசுலயும் நான் சம்பாதிக்கிறேன். இந்த வயசுலயும் எவனையும் ஏமாத்தி சம்பாதிச்சது கிடையாது 10 ரூபா கூட. ஆனா உங்ககிட்ட வந்து நாங்க கெஞ்சி கூத்தாடணும், எம்மா காசு கொடு, எம்மா காசு கொடுன்னு. எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு அவ்வளவு இலக்காரமா தெரியுது. ஒரு வாழ்வு வரப்போகுதுன்னா அடுத்தவங்க வாழ்வை நீ கெடுப்ப. உனக்கு இருக்கு மவளே, இருக்கு. நான் வந்துட்டேன்ல, இன்னையோட உனக்கு முடிச்சு கட்டுறேன் பாரு. உனக்கு அடுத்தவங்க வயிற்றுல அடிக்கிறதுன்னா ரொம்ப பிடிக்கும்ல. உன் வயிற்றுல யாரும் அடிச்சது இல்லையே. உன் வயிற்றுல அடிச்சாதான் அடுத்தவங்களோட அருமை என்னன்றது உனக்கு புரியும். எதுக்கு இப்ப கத்திக்கிட்டு இருக்கவன்? உன்னைய வச்சு அவளுக்கு ஆட்டம் காட்டுறேன். யாருடா அது சமயக்கட்டுக்குள்ள வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறது? அண்ணி வாங்க, நீ வாங்க, டீ சாப்பிடுங்க. அதை நாங்க சொல்லணும், என் தங்கச்சி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கடா வீட்டுல. அக்கா நல்லா இருக்கீங்களா? நீ நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கமா. வடிவு எப்படி இருக்கா? அப்படி வந்திருக்காருக்கா, நல்லா இருக்காரு. எப்பமா வந்தீங்க? நாங்க வந்து 1 மணி நேரம் இருக்கும்க்கா. பையன் மாமாவெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கியா? இல்லை நீ, அவனுக்கு பரீட்சை நடக்குது, அவனுக்கும் வரணும்னு ஆசை. வாரேன் 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 வாரேன்னு நான் இருந்துட்டு, இல்லையா படிப்பு தான் முக்கியம், இதை கூட அப்புறம் பார்த்துக்கலான்னு சொன்னேன். அவன் ஒரே அழுக. அப்புறம் அவன் வெளியே போன நேரத்தில் அவனுக்கு தெரியாம ஓடி வந்தான். நாங்கள் 2 பேரும் பைய எடுத்துக்கிட்டு. என்னம்மா, ஒரு நாள் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல? இல்லை நீ வந்தோம்னா உடனே கிளம்ப முடியாது. இது என்ன அடுத்த வீடா? நம்ம வீடு இல்லையா? நீங்கள் முன்னையே வர சொன்னீங்க. கொஞ்சம் கடை வேலை வீட்டு வேலையும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சா, அதனால தான் எங்களால் வர முடியலை. சரிம்மா சரிம்மா, வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா?
பூச்சி வேலை நடந்துக்கிட்டு இருக்க நீ. அதான் நம்ம வர்கீஸுக்கு தான் பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. அதனால் அவன் ஊருக்கு போயிட்டான். அதனால் வர்றதுக்கு எப்படி ஒரு வாரம் ஆகிடும்னா சரி அதுக்குள்ளே நாங்களும் ஊருக்கு போயிட்டு வந்துடுறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்துட்டோம். கடை வியாபாரம்லாம் பரவாயில்லையாம்மா? அது எப்படியோ போகுதுங்க நீ. சரி சரி, நல்லா இருந்தா சந்தோஷம்தான். ஊரில் சின்ன பொண்ணெல்லாம் வரலையா? அவளுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொன்னேனே. அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலை. வாரேன்னு தான் சொன்னாங்க. என்ன பண்ணுறாங்களோ, ஒருவேளை இன்னைக்கு நைட்டு எதுவும் பயணம் வச்சு வராங்களோ என்னவோ. சரிம்மா சரிம்மா, சரி வந்தால் வரட்டும். வந்தால் வரவளை வைப்போம், வராட்டி செரவளை வைப்போம், அவ்வளோதான். இந்தாங்க டீ எடுத்துக்கோங்க. எல்லாத்துக்கும் டீ வச்சுட்டேன். எதுக்கு இத்தனை கிளாஸ்ல வச்சிருக்க? வெளியில தான் எல்லாரும் நின்றுகிட்டு இருந்தாங்க, அவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து தான் வச்சேன். வெளியில ஒரு ஈ காக்காவை கூட காணா. உன்னை டீ வைக்க சொல்லிட்டு எல்லாம் எங்கிட்டு போனாங்க? அதுவா, எங்க போனாங்கன்னு வேற தெரியலையே. வெளியே தான் நின்றுகிட்டு இருந்தாங்க. இப்படித்தான் இங்க டீ வைக்க சொல்லிட்டு எங்கிட்டாவது போயிருவாங்க. கல்யாண வேலை அங்க போய் பார்க்கணும், இங்க போய் பார்க்கணும்னு. அப்படியே ஊத்தி மூடி வைப்போம், வடிகட்டி வந்தோடனே சூடு பண்ணி கொடுத்துக்கலாம். சரிங்கக்கா. இந்த ஆடுகளாம் எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு கிடக்குதுன்னு தெரியலையே. அம்மா அம்மா அம்மான்னு மணி ஆகி போச்சு. பொழுதாரங்கன்னா ஆடை எங்கேயும் மேய்க்க விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இவகிட்ட நம்ம வாயே திறக்க முடியாது. வாயை திறந்தோம்னாலே வாழுன்னு கத்துவா. இப்போ வீட்டுக்கு போனீங்கன்னா இப்போ இந்த கடை வேலை யார் பாப்பா வைப்பான்னு அப்பயும் சொன்னேன். ஆட்டை கொண்டு போய் 5 மணி ஆகி போச்சு, போய் அங்கே கட்டாந்தரையில் கட்டி விட்டுட்டு வா, நான் இருந்து பார்த்துக்கிறேன்னு. ஆமாம், ஆள் வந்தால் நீ ஒரு வேலையும் பார்க்க மாட்டேன், வைக்க மாட்டேன், வரவளை அப்படியே நிற்க வச்சுக்கிட்டு இருப்பேன் நான் வர வரைக்கும். எவன் போகிறது அப்படின்றா. அப்புறம் நம்மளாவது போகிறோன்னு சொன்னால் நீ போய் இந்த இதில் கட்டுவேன், அதை அதில் கட்டுவேன், கழுத்தை இறுக்கிக்கிட்டு கிடக்கும்னுவா. இருக்கட்டும், போகும்போது கூட்டிகிட்டு போவோன்னு. ஷோ, என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியலை. அண்ணே, குழம்பு எதுவும் வேணுங்களா? வேணாம்மா. சரிண்ணே சரிண்ணே. ஏம்மா, அவள் கடை லீவே விட்டாம்மா. பயந்துட்டா போல இருக்கு நம்ம கடை வைக்கிறோன்னு சொல்லிட்டு. பாரு, இன்னைக்கு அவள் கஸ்டமர் எல்லாம் இன்னைக்கு நம்ம கடையில் வந்து சாப்பிட்றாங்க. சாப்பிடட்டும். நீ ஏன் சாப்பிடட்டும்ன்ற? ஏன் ஆள் வந்ததுல உனக்கு சந்தோஷம் இல்லையா? நான் எப்படி அப்படி சொன்னேன்? சாப்பிடட்டும் தானடி சொன்னேன். தொட்ட 90க்கெல்லாம் மூஞ்ச காட்டினா என்ன பண்றது? யாரு மூஞ்ச காட்டினா? நான் என்னமோ சம்பாதிச்சு என்னைய கோட்டை கட்டிக்கிட்டு போறேன். எதுவுமே பேச முடியாதப்பா அவகிட்ட எல்லாம். ஏங்க, உள்ளுக்குள்ள எல்லாம் பணியாரம் வேகவே இல்லை, மாவாட்ட இருக்குது. என்னையா பண்றது? ருசிக்கு சாப்பிடாத, பசிக்கு சாப்பிடு. நானே என்னடா பண்றது, வாங்கிட்டோமே எடுத்து கீழேயும் கொட்ட முடியாது அப்படின்னு தான் வாயை முடிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இதுல இவன் வேற. அதுவும் இல்லாம இது ஊரையே வித்து உலையில போடியா. இதுகிட்ட வாயை கொடுத்தோன்னு வை, அப்புறம் நல்லா வாங்கி கட்டிட்டு தான் போவோம். வாயை முடிட்டு சாப்பிட்டு போவோம். கம்முன்னு இரியா. அதுக்குன்னு 30 ரூபாய்க்கு பணியாரத்தை வாங்கிவிட்டு இப்படி உள்ளுக்குள்ள வேகவே இல்லைன்னா என்னையா பண்ண முடியும்? அமுதா கடையில் எப்படி இருக்கும் தெரியுமா? பணியாரம் அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு எண்ணெயும் விடாது, கரெக்டான பதத்தில் கரெக்டாக எடுக்கும். நல்ல வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கடுகு, உளுந்த பருப்பு, கடலை பருப்பு நல்லா எல்லாத்தையும் தாளித்து நல்லா எண்ணெயிலே வணக்கி விட்டு மாவில் ஊற்றி நல்லா கிண்டி ஊற்றி வைக்கும் பாரு, சும்மா அப்படி இருக்கும். இதில் ஒரு கன்றாவையும் போடலை. ஏதோ இட்லிக்கு ஊற்றின மாவு எடுத்து அப்படியே இதில் குழியில் ஊற்றிருப்பாங்க போல இருக்குது. ஒன்றுமே வேகலை, அப்படியே உள்ளுக்குள்ளெல்லாம் அப்படியே இருக்குதியா. கம்மன் இரியா. இவன் ஏன் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்? சாப்பிட்ற நேரத்தில் எதுக்கியா? நம்ம வீட்டில் தான் நம்ம பொண்டாட்டிக்கிட்ட அதட்டலாம் உதட்டலாம். வெளியில் வந்து இடத்துல இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தோம்னு வை, என் பொழப்ப கெடுக்கிறது வந்துட்டியான்னு சொல்லிட்டு அது ஏதோ பேசியா. சாப்பிட்டு முதல்ல கிளம்புவோம். ஏண்டி, அங்கே ஆடெல்லாம் கத்திக்கிட்டு கிடக்கடி. என்னடி என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறதுன்னா அதுக்கு என்ன பண்ண முடியும்? இங்கே ஆள் வர நேரத்தில் இதை பொழப்ப பார்ப்பாங்களா, இல்லை அங்கே போய் அதை பார்ப்பாங்களா? அதுக்குன்னு இல்லடி, ஆடெல்லாம் வேற கத்திக்கிட்டு கிடக்கு, பயமாக இருக்குடி. ஏதோ வந்து பூச்சிப்பட்டா இது வந்துருச்சுன்னா அங்கேயே 5 மணிக்கு மேலே ஊர்லேயே யாரும் ஆடெல்லாம் போய் மேய்க்க மாட்டாங்க. மணியே இப்போ 9 ஆகி போச்சு. அதுக்கு தான் சொன்னேன். இருக்கட்டும், குழப்பம் முடிச்சுட்டு போவோம். வேலை செய்யறதுனாலே வலிக்கும். வீட்டில் உக்காந்துருந்துச்சு இத்தனை நாளாக, அப்பயே வேலை செய்கிறதுனா வலிக்கும். நான் காட்டுக்கு போயிட்டு வந்து அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொன்னால் தான் பண்ணுவேன். இப்போ என்ன சொல்லவா வேணும்? ஏதா ஒரு சாக்கு. இது ஆடு ஒரு சர்க்கு. ஏன் ஆட்டக்காரி, நீ எங்கடி போயிட்டு வர? வயிறு கலக்கிருச்சுமா, அதான். ஆமாம், அளவா தின்னாத்தானே. காணாத கண்டது மாதிரி அள்ளி வாயில் வச்சு கொட்டுனா அப்புறம் அப்படித்தான் இருக்கும். வா. வயிறு கலக்கி போகுதப்பாயி, ரொம்ப வலிக்குது. சூடு பிடிச்சிருக்கும். வெயிலே உட்காந்து இருக்கிறது, வெயிலே உட்காந்து பாத்திரங்களும் வைக்கவுமா இருந்தல்ல, அது தாம்மா சூடு பிடிச்சிருக்கு போல இருக்கு. வீட்டுக்கு போனோன்னே தொப்புள்ள நல்லெண்ணெய் தடவி விட்றேன், சரியா?
வலிச்சு போகுது. வெந்தயம் இருக்கு, கொஞ்சம் வெந்தயம் முணுங்கு. அப்புறமேட்டுக்கு போய்க்குவோம் வீட்டுக்கு. பரவாயில்ல, இன்னைக்கு அவ கடை இல்லைன்னொன்னே நமக்கு போட்டு வச்சதெல்லாம் ஓடி போச்சு. இவங்களும் சாப்பிட்டோன்னே எல்லாத்தையும் எடுத்து கழுவி வச்சுட்டு போக வேண்டியதுதான். ஆமா, இம்புட்டு மல்லிப்பூ வாங்கிட்டு வந்திருக்கேன், அளவா வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. இல்லைக்கா, நாங்கள் மேட்டுப்பாளையத்தில் வந்தோன்னையும் முளம் எவ்வளோன்னு தான் கேட்டோம். 50 ரூபான்னு சொன்னாங்க. ஆத்தாடி ஆத்தா, 50 ரூபாய்க்கு ஒரு முளம் வாங்கி யார் வைக்கிறது அப்படின்னு ஆகிப்போச்சு. ஏன்னா கல்யாண பொண்ணுக்கும் தலைக்கு பூ வச்சா ஆகணும். அவங்க வீட்டில் உள்ளவங்க யாராவது வருவாங்க, அவங்களுக்கு வைக்கணும். அப்புறம் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களே ஒரு 10-15 பேர் ஆகி போயிடும். அப்புறம் எல்லாத்துக்கும் பூ வைக்கணும். யாரும் பூ வாங்கிட்டு வரமாட்டாங்க. அப்புறம் தான் சரி, அதெல்லாம் கட்டுப்படி ஆகாது, நம்ம இப்படியே உதிரியில் வாங்கிடும்னு சொல்லிட்டு தான் அப்புறம் உதிரி பூ வாங்கிட்டு வந்தேன். அதுவும் நான் கம்மியாக தான் வாங்குவேன், ஒரு 300 ரூபாய்க்கு வாங்கினா போதும்னு. உங்கள் கொழுந்தந்தான் வாங்குறதா வாங்குற, எல்லாத்துக்கும் வாங்கணும். அப்புறம் தட்டுக்கு வைக்கணும், சாமிக்கு எதுவும் கொடுக்குற மாதிரி இருந்தால் கொடுக்கணும். அதனால் நீ 600 ரூபாய்க்கு சேர்த்து வாங்கு, 10 நாளும் பிரச்சனை இல்லை, 10 நாளும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாரு. போ, எங்களால உனக்கு தான் செலவு. இதில் என்னக்கா செலவு இருக்குது நம்ம வீட்டுக்கு செய்கிறதுக்கு? ஆமா, வந்ததுலேருந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்தேன் வச்சேன். என்னக்கா இதில் என்னக்கா இருக்குது? எங்கே போனாலும் அமுத எல்லா வேலையும் இழுத்து போட்டு தான் பாப்பா. எத்தனை வருஷம் ஆயிருக்கும் நம்ம இப்படியெல்லாம் உட்காந்து பேசி? எங்கே 10 வருஷம் ஆகிப்போச்சு. ஏன் நீ? ஆமாம், எப்போனா நம்ம செல்வி வயசுக்கு வந்தப்போ எல்லாம் அந்த மாதிரி இருந்து பேசி வச்சு இருந்தது. ஆமாம் தானே? ஏன், அதான் நிலவு வைக்கும்போது கூட நம்ம எல்லாம் போயிட்டு தானே வந்தோம். ஆமாம் ஆமாம், நிலவு வைக்கும்போது இந்த இப்போ 2 வருஷம் இருக்கும். ஆனால் என்ன, எல்லாரும் வரவே இல்லைல்ல. நான் வந்தேன், உங்கள் அண்ணன் வரமாட்டேன்ட்டா. அப்படி அண்ணி மட்டும்தான் வந்தாங்க. வீட்லேயும் யாரும் வர முடியாமல் போச்சு, அம்மாவுக்கு உடம்பு முடியலன்னு. ஆமாம், நீ குடும்பம்லாம் ஆளாளுக்கு வேலை வெட்டின்னு வரவும் ஆளாளுக்கு பொழப்ப பார்க்கவே சரியா இருக்குது. எங்கிட்டு வர்றது போகிறதுக்கெல்லாம் நேரம். ஆமா, உமாலாம் எப்படி இருக்கா? அவளை பற்றியெல்லாம் நான் எதுவும் பேசுறதுக்கு இல்லைக்கா. ஏன்? இல்லைக்கா, இப்போ நான் கடை வச்சுருக்கேன்ல, என் கடைக்கு பக்கத்துலேயே இப்போ கடை வச்சிருக்காக்கா. உங்கள் பக்கத்தில் கடை வச்சிருக்காளா? ஆமாம், நீ வச்சு 2 நாள் ஆகுது. நமக்கு வர கஸ்டமர் எல்லாம் இப்போ அந்த பக்கம் போயிட்டாங்க. ராத்திரி தான் மட்டும்தான் நேற்று ஓடுனுச்சு. இன்றைக்கெல்லாம் எப்படி பொழப்பு ஓடுனே தெரியல. எனக்கு வயிற்றுச்சலாக போச்சு. அதுவும் இல்லாமல் எனக்கு அங்கே இருக்கவும் பிடிக்கல. அப்புறம்தான் உங்கள் தம்பி இருந்துட்டு, நீ இங்கே இருந்தால் மனசை போட்டுக்கிட்டு குழப்பிக்கிட்டு கிடப்ப, நீ கிளம்பு, நம்ம விசேஷத்துக்கே போயிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு. அப்படி அதனால வந்துட்டோம். நீ மனசாச்சிருக்கு எவ்வளவு இந்த வேலையை பார்ப்பாளா? இன்னத்துக்கும் வேற யாரோ கூட பிறந்தவ கடை வச்சிருக்கானா, அவள் பக்கத்துலேயே போய் அவள் குழப்ப கெடுப்பாங்களா? நம்ம முழு நேரமும் வைக்கிறது இல்லைக்கா. நம்ம மத்தியானம் வைப்போம், ராத்திரி வைப்போம். ஏன்னா பகலில் நமக்கு கொஞ்சமாவது தூக்கம் வேணும். வீட்டில் பையன் இருக்கான், அவனுக்கெல்லாம் பார்க்கணும் வைக்கணும். அதனால் நாங்கள் அந்த மாதிரி இருக்கிறது. இவ இப்படி வருவான்னுலாம் நினச்சி கூட பார்க்கல. என்ன பண்ணுறது? அன்னைக்கு நாளெல்லாம் ஒரு பிரியாணி வாங்கினா ஒரு பிரியாணி ஃப்ரீன்னு போட்டு நம்ம பொழப்ப மொத்தத்தையும் முடிச்சு விட்டா. அம்மாடி அம்மா, இருந்தாலும் இம்புட்டு ஆனம் ஆகாதம்மா. இதுலேயும் அவங்க அம்மா கூட்டா? ஆமாக்கா, எல்லாம் கூட்டுதான். அது என்னன்னே தெரியல. அதை மட்டும்தான் பெத்துச்சா, என்ன எங்கள் அண்ணனையும் தவுட்டுக்கு எதுவும் வாங்கிட்டு வந்துச்சான்னு தெரியல. நாங்கள் 2 பேரும் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு இப்படியே ஒரு நினைப்பாங்க. மனசுக்கு அம்பிட்டு கஷ்டமாக இருக்குதுக்கா. எந்த பொண்ணுக்குமே என் நிலமை வரக்கூடாதுக்கா. அண்ணன் இன்ன வரைக்கும் ஊர் பக்கமே வர மாட்டேங்குது. இருந்தாலும் அண்ணன் எனக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணிக்கிட்டு தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்படி பெத்தவ ஒரே ஊரில் இருந்துக்கிட்டு இப்படி பண்ணலாமா? இவரு கூட அடிக்கடி சொல்லுவாங்க, அது ஆடு மேய்ச்சிக்கிட்டு வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க போல். சாப்பாட்டுக்கு கூட உங்கள் அம்மா வந்தாங்கன்னா சாப்பாடு கொடு, அந்த புள்ள வந்தால் சாப்பாடு கொடு, கஷ்டம்னு வந்துட்டாங்கன்னா நம்ம கூட பார்த்துக்கலாம் வச்சுக்கலாம் அப்படின்லாம் சொல்லுவார். ஆனால் அந்த மனுஷனோட மனசு கூட இவங்களுக்கு இல்லையேக்கா. இன்னத்துக்கு இதெல்லாம் எங்களெல்லாம் பெத்துச்சா இல்லை என்னன்னு தான் தெரியல. அம்புட்டு வேதனையாக இருக்குது. உங்கள் அண்ணெல்லாம் மனசே வெறுத்துட்டாருமா. இல்லைன்னா 10 வருஷம் ஆகி இன்னும் அந்த ஊருக்குள்ளேயே ஒரு நாள் கூட வந்துட்டு போகாமல் இருப்பாரா? எப்படி பார்த்துக்கிட்ட மனுஷன். அந்த மனுஷனே நீ என்ன செஞ்சேன்னு கேட்டு பிடிச்சி நீ எல்லாம் ஏமாத்துற. அவங்களுக்கெல்லாம் என்ன என்னம்னு தெரியலை. எப்படியோ ஒன்று நல்லா இருந்துட்டு போட்டோம். இவர் அதான் சொன்னார், நீ எதை பற்றியும் கவலைப்படாத,
நம்ம பார்ப்போம். நம்ம பொழப்பு இப்படியே போணுச்சு அப்படின்னா நம்ம கவலையே பட வேணாம். நம்ம கடையை கொஞ்சம் தள்ளி வச்சுக்குவோம். நம்ம தள்ளுவண்டி கடை தான் வச்சுருக்கோம். நம்ம எங்கிட்டு வேணாலும் தள்ளிக்கிட்டு போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த புள்ள ஒரு இடத்துல கடையை போட்டிருக்கு, அந்த கீத்தை அவுத்து இதெல்லாம் பண்ண முடியாது. விட்டு கொடுத்து போகிறாரு, கெட்டு போகிறது கிடையாது. விட்டு கொடுக்கறதுனால நம்ம ஒன்றும் இறங்கி போகிறது கிடையாது. பொதுமக்கள் நம்ம இதை புரிஞ்சு வராங்க அப்படின்னா வருவாங்க, புரியுதா? அப்படின்ட்டு இவர் என் மனசு தேத்தி அது இதுன்னு பேசினா அப்படி. உங்களுக்கு பெத்தது சரியில்லைனாலும் கட்டினவங்க பரவாயில்ல, 2 பேரும் உங்களுக்கு நல்லா பார்த்துக்கிறாங்க, வச்சுக்கிறாங்க. பிறந்த மக்களை கஷ்டப்பட விடக்கூடாது, கண்ணீர் வடிக்க விடக்கூடாது. நம்மளாம் ஈடே ஏற முடியாதுன்னு சொல்லி என் மாமியார் சொல்லும். அந்த சாமியாக போயிட்டாங்க அவங்க. ஆனால் அந்த வார்த்தைக்கு அர்த்தம்லாம் இப்போ தான் தெரியுது. என்னமோ இப்போ இப்படியெல்லாம் கண்ணீர் வடிக்க வச்சு அவங்க என்ன நல்லாவா இருக்காங்க? விடுங்க விடுங்க. இன்னைக்கு எந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டப்படுறீங்களோ நாளைக்கு அந்த அளவுக்கு நல்லா இருப்பீங்க. எத்தனை காலத்துக்கு அவங்களால எல்லாம் முடியும்? பார்த்துக்கலாம், விடு. அப்பா மணி ஆகி போச்சு போ. இதுங்க வேற வாழுன்னு கத்தியே சலிக்குதுங்க. அம்மா வந்துட்டேன். எதுக்குள்ள அப்படி கத்திய அலறீங்க? எத்தனை ஆடு கிடக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10. இவன் ஒருத்தன் 11. அவன் இன்னொருத்தனை காணோம். எங்கிட்டு மேயறான்னு தெரியலையே. டே கருப்பா எங்கிட்டு மேயுது? உள்ளுக்குள்ளே எதுவும் போயிருச்சா? ஐயையோ, வேலி வேற போட்டிருக்காங்க. அதுக்குள்ளேயே தான் தலையை விட்டு மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. ஆத்தாடி, வேற பொழுது இறங்கி போச்சு. 10 மணி ஆகி போச்சு. இப்போ என்ன பண்ணுறது? கருப்பா, டே கருப்பா ஐயோ, எங்கிட்ட போய் தொலைஞ்சதுன்னு தெரியலையே. இந்த ஆடை மட்டும் அட்டங்கியே தொலையாது. சி பண்ணுறது, விடிஞ்சாதான் இனி அங்கே உள்ளே போய் பார்க்க முடியும். ஐயையோ, நானும் கடைன்னு இந்த ஆடை பார்க்காம விட்டுவிட்டேனே. ஒருவேளை அவுத்துக்கிட்டு எதுவும் வீட்டுக்கு எதுவும் போயிருச்சா? அது போனாலும் போகும், சொல்ல முடியாது. நல்ல நாளையே பிச்சுக்கிட்டு ஓடும் முன்னாடி. இதில் இதை சொல்லவா வேணும்? சரி, அவுத்துக்கிட்டு போவோம். எங்கே போகுது?